ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஐபிஎல் டீம் ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் டெல்லி கேபிட்டல், சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அந்த 3 ஸ்குவாடை பற்றி நான் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் அவங்க பெட்டராக இருக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீம் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் ஆல்ரெடியுமே ரொம்ப ஒரு இந்தியன் டீம் ரொம்பவுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சைடாக இருந்தாங்க. இப்போ இன்னும் அவங்க போன வருஷம் கொஞ்சம் பிளே ஆஃப்ஸுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட்டு சீசனாக இருந்தது. பிளே ஆஃப்ஸுக்கு அவங்க மிஸ் பண்ணுறது. ஆனால் திருப்பி இந்த வருஷமும் அது நடக்காது. ஏன்னா அவங்களோட இந்தியன் கோர் எப்போவுமே அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இன்னும் அவங்க ஒரு சில ஸ்பாட்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், அவங்க டீம் ரொம்பவுமே நல்லா ஆகிடும். அவங்களுக்கு குர்னால் பாண்டியா அண்ட் கைரன் போலாட் அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் போன இடத்துல இன்னும் மிஸ் அவுட்ஸ் ஆகிருக்காங்க. அந்த இடத்த இன்னும் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இடத்த அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கான பிளேயர்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இது பாங்க, இப்போ அவங்களோட ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவங்களோட ஸ்குவாடை பார்த்தோன்னா இதான் அவங்க லாஸ்ட் இயர் ஸ்குவாடாக இருந்தது. இதான் பார்த்தீங்கன்னா பும்ரா 18 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணாங்க. அடுத்த சூரியகுமார் 16.35 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணாங்க. அடுத்த ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா. இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸை பற்றி நியூஸ் என்ன வருது அப்படின்னா, அவங்க தீபக் சகரை தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய அப்டேட் என்னன்னா சூரியகுமார் யாதவ் அவங்க கேப்டனாக போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் மும்பை இந்தியன்ஸ் இன்னும் பெட்டராக பண்ண கிடையாது. அதே மாதிரி சூரியகுமார் இந்தியாவோட T20 சைடுக்கும் கேப்டனாக இருக்கார். இப்போது ரீசெண்டாக ஏசியா கப் வர வின் பண்ணியிருக்காரு. அதனால் சூரியகுமார் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஆகிறதுக்கு ரொம்பவுமே அதிகமான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் சூரியகுமார் கேப்டன்சி எடுத்தால் ஹார்திக் பாண்டியா டீமில் இருப்பாராங்கிறதே டவுட்டு தான். ஏன்னா ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுத்தா தான் டீம் குறைன்னு ஆல்ரெடி சொன்னதுனால தான் ரோஹித் சர்மாவை பிளேயராக ஆடிட்டு ஹார்திக் பாண்டியா கேப்டனாக ஆடினாங்க. ஆனால் அவங்க இப்போதைக்கு வர நியூஸ் என்னென்னா தீபக் சகரை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதா. ஏன்னா அவர் ஒரு 9.25 crores எடுத்து அவர் மேட்சஸ் சரியாக விளையாடல, நிறைய இன்ஜுரி ப்ரோன் இருக்கு அவருக்கு. இப்போ அவங்களோட ஆக்ஷன் பேஸ் பார்த்துருவோம். ட்ரெண்ட் போல்ட் ஆக்ஷனில் எடுத்தாங்க. மறுபடியும் பும்ரா ட்ரெண்ட் போல்ட் அந்த காம்போ செட் பண்ணாங்க. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு. தீபக் சகர் ஃபுல்லாக அவைலபிளாக விளையாடல, ஆனால் விளையாண்ட வரைக்கும் ஒரு டீசெண்டாக விளையாண்டார். வில் ஜாக்ஸ் பேட்டிங்காக அவர் எடுத்தாங்க. ஆர்சிபிக்கு கையெல்லாம் கொடுத்து அவரை வாங்கினாங்க. கடைசியில் பார்த்தா அவர் பேட்டிங்கில் ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. பவுலிங் ஒரு டீசெண்டாக போட்டார். அடுத்த நமன்தீர் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபைன் நல்ல ஃபினிஷிங் கொடுத்தாரு. அல்லாஹ் ஹசன் ஃபார் அவர் மிஸ்ட்ரி ஸ்பின், அவர் இன்னுமே யாராலையும் ரீட் பண்ண முடியல. ரொம்பவுமே நல்லா போடக்கூடிய ஒரு ஸ்பின்னரு, ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். அவரை போன இயர் அவர் எடுத்தாங்க. பட் அவரோட இன்ஜுரி காரணமாக அவரால் விளையாட முடியல. இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் முஜிப் வந்தார். ஸோ இந்த வருஷம் அல்லாஹ் ஹசன் ஃபார் ஃபிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிச்சல் சாட்னர் ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். அதுக்கடுத்து ரயான் ரிக்கல்டன் அவங்களோட ஓப்பனராக எடுத்தாங்க. அவர் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். ரொம்ப நல்லா விளையாடலன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா விளையாண்டாருன்னு சொல்ல முடியாது. லீசர் வில்லியம்ஸ், ரியா ஸ்டாப்லி, ராபின் மின்ஸ், கரண் சர்மா, விக்னேஷ் புத்தூர். கரண் சர்மா அண்ட் விக்னேஷ் புத்தூர் அவங்களோட அந்த ஸ்பின் ஆப்ஷன் ரொம்பவுமே நல்லா எஃபெக்டிவாக அவங்களுக்கு ஒரு அந்த ஸ்பின்னர் பெரிய ஸ்பின்னர் இல்லை அப்படின்ற குறையே இல்லாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே விளையாண்டு கொடுத்தாங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் ஆப்வியஸ்லி எல்லா சீசனும் இருப்பார். பேவன் ஜேக்கப்ஸ் இப்போ ரீசெண்டாக நியூசிலாந்து சைடில் டெபோ ஆயிருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் மும்பை அவரை ஸ்கவுட் பண்ணும்போது அவர்கிட்ட ஏதோ ஒரு தனி டேலண்ட்டை பார்த்துருக்காங்க. அதனால தான் அவர் ஆக்ஷனில் பிக் பண்ணாங்க. அடுத்து பென்வெஸ்டா, அடுத்த ராஜ் அங்கட் பாவா, ஸ்ரீஜித் கிருஷ்ணன், அஸ்வினி குமாரும் லேட்டரான் ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். இப்போது வழக்கம் போல் அவங்களோட லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸை பார்த்துருவோம். இதான் அவங்களோட லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸு. IPL 2025 ரிசல்ட்ஸ் பாருங்கள். அவங்க அதாவது ஜிடியை பிளே ஆஃப்ஸில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்சாப் கூட தோற்று போனாங்க. அவங்களோட 14 மேட்ச் அவங்க 8 வின் பண்ணாங்க. அடுத்து 6 மேட்ச் லாஸ் பண்ணாங்க. இப்போ அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னால் இதான். அவங்க எப்பவும் போல் சூரியகுமார் யாதவ் தான் அவங்களுக்கு டாப் ரன் கேட்டார். 717 ரன் அடித்தார். ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள், 167 இருக்குது. அதே ஸ்ட்ரைக் ரேட்டில் 717 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்து ரோஹித் சர்மா 418 ரன் அடிச்சிருக்காரு. தேர்டாக ரியன் ரிக்கல்டன் அடிச்சிருக்காரு. ரியன் ரிக்கல்டன் ஒரு ஆவரேஜ், அதாவது விளையாண்டாரு, ரொம்ப ஆவரேஜாக விளையாண்டார். ரோஹித் சர்மாவில் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 150 ஆடிருக்காங்க ரெண்டு பேரும். அடுத்த திலக் வர்மாவோட பொசிஷன் தான். திலக் வர்மா மட்டும் நம்பர் 3 இறங்கியிருந்தால் ரொம்பவுமே நல்லா விளையாண்டுருப்பாரு. ஆனால் அவருக்கு நம்பர் 3 கொடுக்காம நம்பர் 5, நம்பர் 6லலாம் வந்தாங்க. ஈவன் ஒரு மேட்ச் ரிட்டையர்ட் ஆகிட்டுலாம் கூட பண்ணாங்க. 343 ரன்ஸ் அடிச்சிருக்காரு.
அடுத்த நமந்தீர் வந்து ஃபினிஷர் தான். ஸோ அவர் ஸ்ட்ரைக் ரேட் தான் முக்கியம். பாருங்கள் 182 வச்சிருக்காரு, அது பிரச்சனை கிடையாது. வில் ஜாக்ஸ் வந்து அவங்களுக்கு பேட்டிங்கில் பெருசாக ரொம்பலாம் கான்ட்ரிபியூட் பண்ணவே கிடையாது. பவுலிங்கில் தான் அது ஒரு சில மேட்ச்சில் வந்து குரூஷியலான, அதாவது விக்கெட்டே கிடைக்காது அப்படின்ற இடத்துல வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஆனால் வந்து அவர் எடுத்ததுக்கான ரோல் வந்து பேட்ஸ்மேனாக அந்த ரோலை வந்து ஒழுங்காக பண்ண கிடையாது. அடுத்து ஹார்திக் பாண்டியா ஒரு ஆவரேஜ் சீசன் தான், ஒரு 163 ஸ்ட்ரைக் ரேட்டில். அவர் ஃபினிஷர் தான், நிறைய ரன்ஸ்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஜானி பேர்ஸ்டோ வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு மட்டும் தான் இருந்தார், ரொம்பவுமே நல்லா விளையாண்டாரு. எல்லோரும் சொன்னாங்க இவர் ஆக்ஷன்லேயே வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. 184 ஸ்ட்ரைக் ரேட்டில் பாருங்கள், 85 ரன். ஒரு ஃபில் ஷாட் மாதிரி ஆரம்பித்தார், ரொம்ப நல்லா விளையாண்டாரு. கார்பின் போஸ் வந்து டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. நீங்களே பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 47 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டு 146 ஆடி இருக்காரு. ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான், பவுலிங்கும் நல்லா போட்டார், பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆனார். ஆனால் இந்த டீமில் அவருக்கான இடம் தான் அங்கே கிடைக்கல. அடுத்த மிச்சல் சாண்டர் வந்து வித் பால் தான் ரொம்ப நல்லா விளாண்டுருக்காரு, வித் பேட் வந்து அவ்வளோவா பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. தீபக் சகரும் அப்படி தான், தீபக் சகர் வந்து ஒரு பவுலர். ஸோ அடுத்து அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருவோம். பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் வந்து எப்பவும் போல் அவங்களுக்கான டாப் விக்கெட் டேக்கர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அதிகமாக விக்கெட் எடுத்திருந்தார். அடுத்து ஹார்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட் வந்து விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து கரண் சர்மா வந்து விக்கெட் எடுத்திருந்தார். கரண் சர்மாவும் டீசெண்டாக விளாண்டுருந்தார். அடுத்து தீபக் சகர் வந்து ரொம்ப நல்லா விளாடல, ரொம்பவும் சுமாராக விளாடல, ஆவரேஜாக விளாண்டுறது. அடுத்து அஸ்வினி குமார் தான் அவங்களுக்கு வந்து பேக் ஹேண்டில் வந்து ரொம்பவும் நல்லா போட்டு கொடுத்தாரு. 7 மேட்ச்சில் வந்து 11 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் அவர். அடுத்து மிச்சல் சாண்டர் அப்படி தான், வந்து ஒரு 13 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருந்தார். எக்கானமி வந்து ஒரு 7.92 முடிச்சார், ரொம்ப நல்லா எக்கானமிக்கலாக போட்டார். வில் ஜாக்ஸ் வந்து அவங்க பேட்டிங்காக எடுத்தாங்க, ஆனால் அவர் பவுலிங்கில் வந்து ஒரு 13 மேட்ச்சில் வந்து ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கானமி வந்து ஒரு 8.57 ஒரு 9 வந்து வச்சுருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டாக அவரும் வந்து விளையாண்டார். அடுத்து அவங்களோட ப்ராபபிள் ரிலீஸஸ் வந்து யாராக இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அவங்களோட ப்ராபபிள் ரிலீஸு. மேபி அவங்க வந்து தீபக் சகர் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ரியாஸ் தாப்லி அவர் பிளே ஆஃப்ஸில் பண்ணது இருக்கே, அது வந்து மும்பை ஃபேன்ஸாலே வந்து ஒத்துக்க முடியாது, அவ்வளோ ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அடுத்த ராபின் பென்ச் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து அவர் ரிலீஸ் பண்ணலாம். அவர் வந்து அடுத்த கைரன் போராடு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அந்த அளவுக்குலாம் அவர் வந்து பெருசாக விளையாடல. அடுத்த லீசார்ட் வில்லியம்ஸ் அவர் வந்து ஒரு பேக்கப்புக்காக எடுத்தாங்க, பெருசாக அவருக்கு வந்து சான்ஸ் எதுவும் கிடைக்கல. பர்ஸுக்காக வேணால் அவரை ரிலீஸ் பண்ணலாம். வில் ஜாக்ஸ் வந்து எதனால் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, வந்து அவரோட ப்ரைஸ் வந்து 5.25 crores. அவர் வந்து இப்போ அவருக்கான இடங்கிறது நம்பர் 3. அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டர், நம்பர் 3. இப்போ வந்து மும்பைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ஆடி ஆகணும். அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் தான் வந்து விளையாட போகிறாங்க. அந்த இடத்துல வந்து இப்போது வில் ஜாக்ஸ்க்கான இடம் வந்து கிடையாது. ஏன்னா நமந்தீர் வந்து நம்பர் 3 இருக்கார், நம்பர் 4க்கு சூரியகுமார், நம்பர் 5ல் வந்து வில் ஜாக்ஸ் ஒழுங்காக விளையாடுவாரான்னு கேட்டால் விளையாட மாட்டார். நம்பர் 5ல் ஆல்ரெடி நமந்தீர், ஹார்திக் பாண்டியா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து அவங்க ஆப்ஷன்ஸ்லேயே போகலாம். வில் ஜாக்ஸ் வந்து வித் பேட் வந்து நம்பர் 5 நம்பர் 6லாம் வந்து ரொம்ப லோவர் ஆர்டரில் வந்து சரியாக விளையாட மாட்டார். டாப் ஆஃப் த ஆர்டர் ஒன்று ஓப்பனிங்காக இருக்கணும், இல்லைன்னா நம்பர் 3ல் இருக்கணும். அந்த பொசிஷன் வந்து இங்கே மும்பையில் வேக்கண்ட் கிடையாது. அந்த ப்ரைஸை வச்சு இவங்க மேபி வேறு பிளேயர்ஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அவங்களோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சஜஸ்ட் பண்ணுறது ஜானி பேர்ஸ்டோ. எதனால் ஜானி பேர்ஸ்டோ அப்படின்னா, அவர் வந்து டீசெண்ட், ரொம்பவுமே மும்பை மாதிரி கிரவுண்டுக்கு வந்து ரொம்பவுமே சூட் ஆவார். அது ரோஹித் சர்மா மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு பவர் பிளே வந்து நல்லா இப்போ இருக்கிற ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் விளாட்றாரு, ஒரு 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஓவருக்கு 12 ரன்னு 15 ரன் அந்த மாதிரி டார்கெட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஹிட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காரு. நல்ல ஒரு பவர் ஹிட்டர் அவருமே. பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஆடிருக்காரு. இந்த 2025 ஸ்டாட்ஸ் இது பாருங்கள், 8 மேட்ச்சில் வந்து 248 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஹை ஸ்கோர் 86 வச்சிருக்காரு. அடுத்த ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தா 156 வச்சிருக்காரு, ரொம்பவுமே நல்லா விளையாண்டுருக்காரு. அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாம் கரன் வந்து எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சாம் கரன் வந்து இப்போ டீசெண்டாக 100லேயே ரொம்ப நல்லா விளையாண்டாரு. அவர் தான் அவங்க டீமுக்கு வந்து டாப் ரன் கெட்டர் அவர் தான், விக்கெட் டேக்கிங் அவர் தான். இப்போ இன்கேஸ் வந்து தீபக் சகரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்ட் போல்ட் கூட பவர் பிளேயில் போகிறதுக்கு ஒரு பவுலர் தேவை. அவங்க வந்து மேபி சாம் கரனை வச்சு போனாலும் போகலாம். சாம் கரன் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஒரு நம்பர் 8ல் வந்து டீசெண்டாக பேட்டர் ஆடுறதுக்கிட்டும், இல்லை வந்து சாண்டருக்கு பதிலாக ஒரு சில மேட்சஸ் வந்து இவரும் விளாட்லாம். சாண்டர் வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுப்பாரு, இருந்தாலும் இவர் வந்து பவர் பிளே பவுலிங்காக வந்து மேபி வேணால் ஆடலாம். பாருங்கள், டீசெண்டாக விளாண்டுருக்காரு. 9 மேட்சஸில் வந்து 238 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட்டு 176 வச்சிருக்காரு, நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி வந்து இப்போ ரொம்பலாம் அதிகமாக இல்லை, ஒரு 8.55 தான் இருக்குது. டீசெண்டாக விளையாடுவார் இவர் வந்து கம்மி ப்ரைஸ்க்கே அவங்களால வாங்க முடியும். இப்போ வந்து மும்பை கிட்ட இருக்கிறது வந்து தீபக் சகரோட 10 கோடியும், வில் ஜாக்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போது ஒரு 5 crores கிடைக்கும்.
மொத்தமாகவே ஒரு 20 crores தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் அவங்க வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் போகணும். இதில் மேபி ஜானி பேர்ஸ்டோ ஒரு 6 to 7 crores வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட அந்த கைரன் பொலார்டோட பிளேஸை வந்து யாராலையுமே இன்ன வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. அந்த பிளேஸுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ அதுக்கான அது இத்தனை வருஷமாக அந்த இடம் வந்து வேக்கண்டாகவே இருக்குது. டிம் டேவிட் அவங்க தான் வச்சுருந்தாங்க, ஆனால் அவங்களே விட்டுட்டாங்க. டிம் டேவிடையும் நேகல் வதேரா ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டாரு, ஆனால் அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த கைரன் பொலார்டோட இடத்துக்கு அவரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம தேர்ட் பிளேயர் யாருன்னா ஜார்டன் காக்ஸ். இவர் தான் வந்து அந்த 100ஓட 2025 மோஸ்ட் ரன் கெட்டர். இவர் தான் வந்து 9 மேட்ச்சில் 377 ரன், ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் 173 ரன். ரொம்ப ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர், ரொம்பவுமே நல்லா விளையாண்டாரு. எப்போவுமே மும்பைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன், அதாவது அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், ஒரு எப்படி சொல்கிறதுனா யாருக்குமே தெரியாத ஒரு பிளேயரை வந்து எடுக்கிறது வந்து மும்பைக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ரொம்பவுமே நல்லா விளையாண்டுருக்காரு. இங்கே 100ல் கண்டிப்பாக இவருக்கான போகிறதுக்கான சான்சஸ் வந்து மும்பைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் ஃபர்ஸ்ட் இயர் ஐபிஎல் விளாட்றதுனால மேபி ரொம்பவுமே ஒரு லோ ப்ரைஸ்க்கு வந்து இவரை வந்து வாங்க முடியும். அடுத்து நம்ம நம்பர் 4 வந்து பார்க்க போகிற சாய்ஸ் வந்து ஜேக்கப் டபி. எதனால் வந்து இவர் அப்படின்னா வந்து இப்போ ட்ரெண்ட் போல்ட்டை வந்து வெறுமனே ஒரு பவர் பிளே பவுலர் தான் வந்து அவரோட டெத்தில் போடும்போது ரொம்பவுமே ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. டெத்தில் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு பேக்கப்பாகவும் இல்லைனா வந்து அந்த ஓப்பனிங் ஸ்பெல் போடுறதுக்கு வந்து ஒரு பவுலராகவும் ஜேக்கப் டஃபி. இப்போ வந்து இவர் தான் நியூசிலாந்தோட நெக்ஸ்ட் பவுலிங் நல்லா போட்டுட்ருக்காரு, ரொம்பவுமே நல்லா போட்டிருக்காரு. 10 மேட்சஸில் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி வந்து 6.95 தான். ரொம்ப இது வந்து 2025 ஸ்டாட்ஸ் தான், ரொம்ப பழசுலாம் கிடையாது, ரீசன்ட் ஸ்டாட்ஸ் தான். இவரும் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு பவுலரு. இவர் வில் ஓவருக்கு வந்து என்னடா வில் ஓவருக்கு பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. போன வருஷம் அவர் விளையாண்டதே 2 மேட்ச் தான். உங்களுக்கே தெரியும், ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை வந்து டக்குன்னு ஒருத்தர் வந்து பெரிய ஆள்லாம் ஆயிட முடியாது. அதுவும் ஒரு பவுலருங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற ஐபிஎல் கிரிக்கெட் வந்து எல்லா மேட்சும் 200 போகிற அளவுக்கு அடிக்கிறாங்க பேட்ஸ்மேன்ஸு. ஸோ வந்து அதனால் வந்து வில்லோருக்கு பற்றி நம்ம எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அவரோட ஃபஸ்ட்டு சீசன் 2வது மேட்ச் தான் விளையாண்டாரு. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அவங்களோட பிளேயிங் 11. இவங்களுக்கு வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதனால் வந்து அதிகமான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது. தீபக் சகரை வெளியில் விட்டாங்கன்னா அந்த இடத்த ஒரு ஆள் ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து கைரன் பொலார்டோட அந்த ஸ்பாட்டை வந்து யாராவது ரீப்ளேஸ் பண்ணணும். வில் ஜாக்ஸை வந்து அவங்க வெளியில் விட்டாகணும். வில் ஜாக்ஸ் வந்து அந்த பிளேஸுக்கு வந்து கண்டிப்பாக சூட்டே ஆக மாட்டார். ஏன்னா அவரால் ஃபினிஷ்லாம் பண்ண முடியாது பெருசாக. பவுலிங் வந்து ஏதோ பார்ட் டைமாக போட்டுட்ருக்காரு. இப்போ அவங்களுக்கான ப்ராப்ளம் அடுத்த வருஷத்துக்கான ஒரு பிளேயிங் 11 என்னவா இருக்குன்றதை பார்ப்போம். இது பாருங்கள், இந்த பிளேயிங் 11 வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ ஐபிஎல் 26க்கான பெட்டர் லைனை பார்த்துட்ருக்கோம். அடுத்து என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து ரோஹித் சர்மா. எப்போவுமே அவர் கூட வந்து ஓப்பனிங் பண்ணுறதுக்கு ஜானி பேர்ஸ்டோ ஆர் ரயன் ரிக்கல்டன், 2 பேரில் யாராவது ஒரு ஆள். ரயன் ரிக்கல்டன் வந்து அவங்க கம்மி காசுக்கு தான் எடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் 1 crore சம்திங் ஏதோ கம்மியான ப்ரைஸ்க்கு தான் எடுத்தாங்க. ஸோ வந்து ஜானி பேர்ஸ்டோ வந்து அவங்க எடுத்தாங்கன்னா அவருக்கு வந்து அந்த பார்ட்னர் ரொம்பவுமே சூட் ஆகும். அந்த மும்பை பிச்சில் வந்து ஜானி பேர்ஸ்டோக்கு ரொம்ப நல்லாவே பேட்டுக்கு வரும் பால். அவர் ரொம்ப பெரிய ஹிட்டிங்லாம் அடிக்கக்கூடிய ஆள். ஸோ ஜானி பேர்ஸ்டோ அவங்க வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ ரோஹித் சர்மா ஜானி பேர்ஸ்டோ ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய ஸ்கோர் பவர் பிளேலே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த நம்பர் 3 வந்து அவங்களுக்கு திலக் வர்மா தான் விளையாடணும். போன வருஷம் மாதிரி சூரியகுமார் மாற்றி அவங்க இறக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவுமே லோவாகிடும். ஸோ திலக் வர்மா நம்பர் 3 தான் வந்து கரெக்டான பொசிஷனாக இருக்கும். நம்பர் 4 வந்து சூரியகுமார் யாதவ். அவர் எப்பவும் விளாட்ற பொசிஷன் தான். அடுத்த நம்பர் 5 வந்து பேவன் ஜேக்கப்ஸாக இருக்கணும். ஆல்ரெடி அவங்க வச்சுருக்காங்க பேவன் ஜேக்கப்ஸை. ஸோ பேவன் ஜேக்கப்ஸ் ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைனா ஜார்டன் காக்ஸ் அவங்களால எடுக்க முடிஞ்சதுன்னா ஜார்டன் காக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 100ல் வந்து ஆனால் ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். ஒரு நல்ல கிரிக்கெட்டர் தான். ஸோ வந்து ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. அது நம்பர் 5க்கு வந்து ஜார்டன் காக்ஸ். நம்பர் 6க்கு வந்து நமன்தீப் வந்து ஒரு எப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷராக வந்தார். அவங்களுக்கு எப்படி ஒரு ரமன்தீப் சிங் இருந்தார், அந்த மாதிரி ஒரு டிம் டேவிட் இருந்த மாதிரி நமன்தீப் ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். ஹார்திக் பாண்டியா நம்பர் 7 ஹார்திக் பாண்டியா. நம்பர் 8ல் வந்து மிச்சல் சாட்னர் ஆர் சாம் கரன், யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து இவங்க வந்து ஆடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஜானி பேர்ஸ்டோ ஆர் ரயன் ரிக்கல்டன் ஒரு ஆள், பேவன் ஜேக்கப்ஸ் ஆர் ஜார்டன் காக்ஸில் ஒரு ஆள், மிச்சல் சாட்னர் அண்ட் சாம் கரனில் ஒரு ஆள். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் வந்து அந்த நம்பர் 5 பொசிஷனுக்கு வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் தான் ஆடியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனைனா வந்து இந்தியனில் வந்து ஒரு சில பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பாலில் வந்து 2 6 அடிக்கக்கூடியவங்க, 3 6 அடிக்கக்கூடியவங்கன்னு ஒரு 2-3 பேரை தான் நம்மளால சொல்ல முடியும். ஒரு ரிங்கு சிங்கோ, ராகுல் டவாட்டியா,
இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. இந்தியன் ஃபினிஷர்ஸ் வந்து ரொம்பலாம் யாரும் ப்ராமிசிங் கிடையாது. இப்போ எல்லா டீமுக்குமே இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து இதுதான். இந்த இந்தியன் ஃபினிஷர்ஸ் கிடைக்காம தான் வந்து எல்லா டீமும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ஃபாரின் ஆப்ஷன்ஸ்க்கு தான் வந்து எல்லா டீமும் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நம்பர் 9 வந்து கரண் சர்மா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவுமே நல்லா விளாண்டார். போன சீசன் ரொம்பவே நல்லா போட்டார். விக்னேஷ் புத்தூர் வந்து ஆப்ஷன்ஸ் ஆகும்போது விக்னேஷ் புத்தூரும் நல்லா போட்டார். ஸோ 2 ஆப்ஷனில் யாரை வேணா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லவே தேவையில்ல, எப்பவும் போல நல்லாவே விளையாடுவார். நம்பர் 11 வந்து ட்ரெண்ட் போல்ட், ஜேக்கப் டஃபி. இன்கேஸ் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரெண்ட் போல்ட்டை விளாட்லாம். ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒழுங்காக டெத்தில் வந்து அவருக்கு டெலிவர் பண்ணலன்னா ஜேக்கப் டஃபி வந்து அவருக்கு ஒரு பேக்கப்பாக இருப்பார். அஸ்வினி குமார் வந்து மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் ரொம்பவுமே நல்லா போட்டார். ஸோ அஸ்வினி குமார் வந்து அவங்களோட இம்பாக்ட் பிளேயராக இருப்பார். இப்போது இந்த பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஒரு மீடியம் பேஸ் ஆப்ஷன், அப்புறமா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, அடுத்த ட்ரெண்ட் போல்ட், ஜேக்கப் டஃபி அண்ட் அஸ்வினி குமார் 4 பேஸ் பவுலிங் ஆப்ஷன் வந்துருச்சு. அடுத்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மிச்சல் சாண்டர் இருக்காரு. அது இல்லாமல் வந்து கரண் சர்மா லெக் ஸ்பின்னர், கரண் சர்மா ஆர் வந்து விக்னேஷ் புத்தூர் யாராவது ஒரு ஆள் ஆடலாம். நமன்தீர் வந்து ஒரு ஆப்ஷன். அவ்வளோதான். இப்போ இன்கேஸ் பேவன் ஜேக்கப்ஸ் விளாண்டாருன்னா அவரால் வந்து ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங்கும் போட முடியும். ஆனால் வந்து அவர் ஒரு பார்ட் டைமர் லைக் சிவம் துபே மாதிரி தான். ஸோ வந்து இதுதான் வந்து ஓவராலாக 2026க்கான பெட்டர் லைனம். இன்னுமே பெரிய பிளேயரை போடலாம் அப்படின்னா அவங்க கிட்ட அதுக்கான பைசா கிடையாது. இன்கேஸ் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டனாக போட்டு ஹார்திக் பாண்டியா ரிலீவ் ஆனால் மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து அந்த பெரிய ப்ரைஸ்ன்றது வரும். மற்ற யாரையும் வந்து அவங்க பெருசாக வந்து ரிலீஸ் பண்ணலாம் முடியாது. மீது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள். இந்த லைனப் வந்து உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது ஃபியூ சேஞ்சஸ் வந்து பண்ணனா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு வீக் லிங்க் வந்து இந்த டீமில் வந்து அனலைஸ் பண்ண முடியுதுன்னா அந்த வீக் லிங்க் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கான பெட்டர் ஆப்ஷன்ஸ் யாருன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.